சமூக அக்கறையினாலும் தனது திரைப்படத்தில் சமூக கருத்துக்களின் மூலம் நகைச்சுவை செய்ததன் மூலம் சின்ன கலைவாணர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரரானார் நடிகர் விவேக். மேடை நாடகம் சினிமா மூலம் சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொன்ன கலைவாணர் NS கிருஷ்ணன் மறைந்த போது அவருக்கு வயது 48 மட்டுமே. அவரை போலவே சின்ன கலைவாணர் விவேக்கும் 58 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அவரது மரணத்திற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது 2015ஆம் ஆண்டு நடிகர் விவேக்கின் மகன் பிரசன்னா டெங்கு காய்ச்சலால் ஒரு தனியார் மருத்துவமனையில் 1 மாத காலம் சிகிச்சை பெற்றார். எதிர்பாராத விதமாக 13 வயதிலேயே அவரது ஒரே மகன் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக அப்போதிலிருந்தே பாதி மரணம் விவேக்கையும் ஆட்கொண்டு விட்டது. அப்படி ஒரு சோகமான காலத்திலும் மரம் நடும் லட்சியத்தை உருவாக்கி கொண்ட விவேக் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களின் பெயரால் 1 கோடி மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினார். தனது லட்சிய பாதையில் இதுவரை 33 லட்சம் மரங்களை நட்டு எதிர்கால சந்ததியினரையும் ஊக்குவித்தார் நடிகர் விவேக். அத்தனை லட்சம் மரங்களின் வாயிலாக இன்றும் நடிகர் விவேக் உயிரோடு இருப்பதாக நம்புவதாகவும் அவரது குடும்பத்தினர் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். காமெடி டைம் மயில்சாமி அப்படின்னு சொல்றதை விட ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதநேயமிக்க நகைச்சுவை நடிகர் மயில்சாமி என்றுதான் நாம் இவரை குறிப்பிட வேண்டும். இவர் சொந்த ஊர் ஈரோடாக இருந்தாலும் சென்னை விருகம்பாக்கத்துல தான் செட்டில் ஆயிருக்காரு. ஒரு நடிகர் என்ற அகந்தே அவருக்கு சுத்தமா கிடையாது. அங்க உள்ள டீ கடையில மக்களோட மக்களா சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு நபர். யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா கையில உள்ள மொத்த பணத்தையும் கொடுத்துருவாராம். இவருடைய உதவும் மனப்பான்மைக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு நடிகர் விவேக் சாரே சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினத்துல சுனாமி டயத்துல இந்தி நடிகர் விவேக் ஓபராய் நிதி திரட்டி அந்த மக்களுக்கு உதவி இருக்காரு. அங்க போன மயில்சாமி, சார் என்கிட்ட ரொம்ப பணம் இல்ல, நான் எம்ஜிஆர் உடைய தீவிரமான ரசிகன், அவர் படம் பொறித்த தங்க சங்கிலி ஒரு 10 பவுன் இப்ப நான் போட்டிருக்கேன், இதை வச்சுக்கோங்க, நீங்க இதை வச்சு மக்களுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு வந்தாராம். இதை பார்த்த விவேக் ஓபராய ஆச்சரியப்பட்டாராம். கொரோனா காலகட்டங்கள்ல கூட பல ஏழைகளுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் உணவு கொடுத்து அந்த அவங்களுடைய பசியை போக்கியிருக்காருன்னே சொல்லலாம். பல சிவாலயங்கள்ல நன்கொடை கொடுத்து அன்னதானம் நடத்தி அப்படிப்பட்ட மயில்சாமி அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு எப்போதுமே மறைய மாட்டார்.